அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. பிரலை ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்யும் இந்தியா. அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அழுத்தம் ஒன்றாக கைகோர்க்கும் ஈரான், சவுதி அரேபியா. எப்படி இந்தியாவுக்காக விட்டு கொடுத்த இலங்கை? எதற்காக இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் அர்மேனியா இந்தியா இடையேயான டீல். மேற்காசியாவில் மத்திய கிழக்கு பகுதிக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய நாடுகள் தான் அர்மேனியாவும் அஜர்பைஜானும். இரண்டு நாடுகளும் பக்கத்து நாடுகள். ரெண்டு நாடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா கடந்த சில காலமாகவே மோதல் தொடர்ந்துகிட்டு இருக்கு. எதுக்காகனா நகோர்னோ காராபாக் இந்த பிராந்தியத்தை யார் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற விவகாரத்தில் தான் ரெண்டு தரப்புக்கும் இடையே பார்த்தீங்கன்னா கடுமையான மோதல் போக்கு நிலவி வருது. இரண்டு நாடுகளுக்கு இடையே பார்த்தீங்கன்னா இதற்காகவே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் அர்மேனியா நம்ம இந்தியா கிட்ட இருந்து பிரலை சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஸ்டாட்டிக்கல் பெலிஸ்டிக் மிசைலை கேட்டிருக்காங்க. அதன்படி இந்தியாவும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அதுக்கான அப்ரூவலை வழங்கினாங்க. அதுக்கு பிறகு தான் இரண்டு நாடுகளிடையே பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடர்ந்தது. பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தொடர்ந்த நிலையில் அந்த டீல் ஓகே ஆகக்கூடிய ஸ்டேஜில் தற்போது இருக்கு. டீல் முடியக்கூடிய தருவாயில் இருக்குது அப்படின்னு தான் தற்போது தகவல் வெளியாகி உள்ளது. இந்த பிரலை மிசைலை நம்ம டிஆர்டிஓ உள்நாட்டிலேயே உருவாக்கியிருக்காங்க. இராணுவ மற்றும் விமானப்படைக்காக டிசைன் செய்யப்பட்டிருக்கிற இந்த பிரலை ஏவுகணை பார்த்திங்கன்னா இந்தியாவோட முதல் பலிஸ்டிக் ஏவுகணை. இந்த பிரலை ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் 500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று துல்லியமாக இலக்கை தாக்கி அழிக்கக்கூடியது. அதே மாதிரி 500லேருந்து 1000 கிலோகிராம் எடை கொண்ட எரிபொருட்களை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய திறன் கொண்டதா. மொபைல் லான்ச்சர்ஸ்லேருந்து கூட இதை ஏவ முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வகையான ஏவுகணையை அந்த தாக்க வரக்கூடிய ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ணி அழிக்கக்கூடிய வகையில் இதை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி நடுவானத்தில் குறிப்பிட்ட தூரத்தை எட்டியதுமே தன்னுடைய பாதையை மாற்றி அமைக்கக்கூடிய திறனும் இந்த பிரலை மிசைலுக்கு இருக்கு. ஏற்கனவே பிரம்மோஸ் மற்றும் பிரஹார் இந்த மிசைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய நிலையில் இந்த பிரலை ஏவுகணை அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்கு கூடுதல் பலத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆக இந்த பிரலை ஏவுகணையோட உச்சபட்ச தாக்குதல் தூரம்னா 500 கிலோமீட்டர் தூரம் அப்படின்னாலும் கூட அர்மேனியாவுக்கு நம்ம 290 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வெர்ஷனை தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அஜர்பைஜானோடு அர்மேனியா சண்டை போடுறாங்கன்னா அந்த வெர்ஷனே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த குறைந்த தூர ஏவுகணையை தான் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க நம்ம இந்தியா. அடுத்ததாக சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஷாக். அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம்னு ஈரான் தங்களோடு டீல் மேற்கொள்ள வேண்டும், இல்லை அப்படின்னா ஈரான் மீது குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்துவோம்னு டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சூழலில் அமெரிக்காவோட நட்பு நாடாக இருக்கிற சவுதி அரேபியாவோட இளவரசர் காலித் பின் சல்மான் திடீர்னு ஈரான் நாட்டுக்கு போயிட்டு அந்த நாட்டோட ஆயுதப்படை தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பஹேரியோட முக்கிய பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காரு. இந்த நேரத்தில் சவுதி அரேபியாவுக்கு ஈரான் ஒரு முக்கியமான ஆஃபரையும் கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். இந்த அணுசக்தி திட்டம் தொடர்பாக இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் இடையே பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இட்டலி தலைநகர் ரோமில் நடக்க போகுது. இந்த நேரத்தில் தான் சவுதி அரேபியாவோட இளவரசரும் அந்த நாட்டோட பாதுகாப்புத்துறை அமைச்சருமான காலித் பின் சல்மான் ஈரான் நாட்டோட ஆயுதப்படை தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் முகமது பஹேரியை தெஹ்ரானில் சந்தித்து பேசியிருக்காரு. இந்த சந்திப்பு பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பாகவே நடந்துடுச்சு. ஐமேக்ஸ் 2024 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்திய பெருங்கடல் கடற்படை கருத்தரங்கு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஈரானில் நடந்தது. அந்த பயிற்சியில் ஈரான், ரஷ்யா, ஓமன் உள்ளிட்ட நாடுகளெல்லாம் பங்கு பெற்றாங்க. இதில் சவுதி அரேபியா, இந்தியா, தாய்லாந்து, அப்புறம் பாகிஸ்தான், கத்தார், வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளுடைய பிரதிநிதிகள் பார்வையாளர்களாக பங்கேற்றாங்க. அதன்படி தான் சவுதி அரேபியாவோட இளவரசர் ஈரானுக்கே போயிருந்தார். ஈரானுக்கு அமெரிக்காவுடைய மிரட்டல் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்படுது. அது எதனால் அப்படின்னா பொதுவாகவே சவுதி அரேபியா அப்படின்னாவே எந்த நாடுகளோடும் அவ்வளவா மோதலை விரும்ப மாட்டாங்க. பிரச்சனைகளுக்கு மோதல் அப்படிங்கிறது தீர்வு கிடையாது, பேசி முடிச்சுக்கோங்க எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு தான். பெரும்பாலான சமயங்களில் சவுதி அரேபியாவோட நிலைப்பாடு இதுவாக தான் இருந்திருக்கு. ஈரான், அமெரிக்கா இவங்களுடைய மோதலை எடுத்துக்கிட்டாலும் கூட பல சந்தர்ப்பங்களில் சவுதி அரேபியா தொடர்ந்து மௌனமாக தான் இருந்திருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா
ஈரானை விட அமெரிக்காவோடு சவுதி அரேபியா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நெருக்கம் காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஈரான், சவுதி அரேபியா இவங்க 2 பேருமே மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்காங்க. 2 நாடுகளுக்கு இடையில என்ன பிரச்சனைனா, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஒரு போட்டி. இதனால மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கக்கூடிய உள்நாட்டு போர்களில் சவுதி அரேபியாவும் ஈரானும் பல சந்தர்ப்பங்களில் எதிரெதிர் நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் தற்போது ஈரானோடு சவுதி அரேபியா ரொம்பவே நெருக்கமாக போயிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏமனில் செயல்பட்டு வரக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதிகள் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தினாங்க. இதுக்கு சவுதி அரேபியா கிட்ட அமெரிக்கா உதவி கேட்டுச்சு. அந்த நேரத்தில் கூட சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு உதவுறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஈரான் மீது ஏர் ஸ்ட்ரைக் நடத்துறதுக்கு அமெரிக்கா தயாராகிற மாதிரி ஒரு தகவல் வெளியாச்சு. அந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் சவுதி அரேபியாவோட ஏர் ஸ்பேஸை பயன்படுத்தக்கூடாது, அமெரிக்க விமானங்களே பறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை அவங்க விதிச்சிட்டாங்க. ஆக சவுதி அரேபியாவோட இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு அமெரிக்காவுக்கு கொஞ்சம் நெருக்கடியை கொடுத்துருக்கு. இப்படியான ஒரு சூழலில் தான் தற்போது சவுதி அரேபியா ஈரானுக்கு ஒரு முக்கியமான ஆஃபரை வழங்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சவுதி அரேபியாவோட இளவரசர் அங்கே போனார் இல்லையா, போயிட்டு ஈரானோட ஆயுதப்படை தலைமை தளபதியை சந்தித்து பேசியிருக்காரு. அப்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, சவுதி அரேபியா ஈரானோட இராணுவ உறவுகளை வலுப்படுத்த விரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆக இதுவே ஒரு முக்கியமான ஆஃபர் தான். இந்த நேரத்தில் ஈரான் சவுதி அரேபியா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானோட கொள்கையே அண்டை நாடுகளுடனான ரிலேஷன்ஷிப்பை வளர்க்கிறத நோக்கமாக கொண்டது. இதனால் நம்ம 2 நாடுகளிடையே ஆயுத உறவுகளை நம்ம வலுப்படுத்தணும், பாதுகாப்பு ரீதியிலான உறவை வலுப்படுத்துறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈரான் சவுதி கிட்ட சொல்லியிருக்காங்க. இதோட காசாவில் இஸ்ரேல் போர் தொடுத்து வர்ற மாதிரி இனிமேல் இன்னொரு இஸ்லாமிய நாட்டில் மாற்று நாட்டை நாம் நுழைய விடவே கூடாது, இதற்கு நாம் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் ஈரான் சவுதி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆக அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை 2 நாடுகளும் சேர்ந்து எடுத்திருக்காங்க. இந்த 2 நாடுகளுக்கு இடையே தூதரக உறவுகளை மீட்டெடுக்கிறதுக்கு பெய்ஜிங் ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா கடந்த 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கையெழுத்தாச்சு. அப்போதிருந்தே ஈரான் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நாங்கள் சவுதியோடு ஆயுத ரீதியான பாதுகாப்பு ரீதியான உறவை நாங்கள் வலுப்படுத்துறதுக்கு விரும்புகிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு முறையும் ஈரான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கு சவுதி அரேபியா எந்த ஒரு பதிலையும் சொல்லலை. அதே நேரத்தில் அவங்க சொன்ன விஷயத்தை புறக்கணிக்கவும் இல்லை, அதாவது நெகட்டிவாக பேசலை. அப்படிங்கும்போது அதற்கு ஆமாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் சவுதி இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, இப்போ ஈரானில் சவுதி அரேபியாவோட இளவரசர் என்ன சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படிங்கும்போது, உங்களோட விருந்தோம்பல் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல உறவை பிரதிபலிக்குது. 2 நாடுகளுக்கும் இடையிலான முக்கியமான உறவுகள் பார்த்திங்கன்னா பிராந்தியத்தோட பாதுகாப்பை உறுதி செய்கிறதுல கண்டிப்பாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இறைவன் விரும்பக்கூடிய பட்சத்தில் இந்த நல்ல உறவுகளுடைய விளைவு அப்படிங்கிறது பல்வேறு துறைகளிலும் பார்த்திங்கன்னா முன்னேற்றத்தை நோக்கி தான் இருக்கும். 2 நாடுகள் மட்டும் இல்லை, இந்த பிராந்தியத்துக்கும் ஒரு நல்ல பலனை அது கொடுக்கும். அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து செயல்படலாம் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆக சவுதியே இந்த மாதிரி சொல்லிட்டு வந்தது தான் அமெரிக்காவுக்கு இப்போ ஷாக்கை கொடுத்துருக்கு. ஈரான், சவுதி அரேபியா ஆகிய 2 நாடுகளுமே வரக்கூடிய ஆண்டுகளில் ஒன்றாக இணைந்து செயல்படுறதுக்கான வாய்ப்பு இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கு. அப்படி நடக்கக்கூடிய பட்சத்தில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவை அவங்களால கட்டுப்படுத்த முடியும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரானை விட அமெரிக்கா தான் சவுதி அரேபியாவோடு அதிகமாக நெருக்கம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காசா மீதான அந்த இஸ்ரேலுடைய போர் நடவடிக்கைகளால் பாலஸ்தீனம் பக்கம்தான் சவுதி அரேபியா நிற்கிறாங்க. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் சவுதி அரேபியாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை. இருந்தாலும் கூட அந்த நாடு பார்த்திங்கன்னா ஒரு வித அதிருப்தியோடு இருக்காங்க. அதே நேரத்தில் அமெரிக்காவோடும் நட்பு பாராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போது ஈரானோடு அவங்க நெருக்கமாகறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இஸ்லாமிய நாடுகளை குறிவைத்து அமெரிக்காவுடைய செயல் ஒவ்வொன்றும் இருக்கும், அது தொடரும். அப்படின்னா சவுதி அரேபியா அவங்களோட நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு ஈரானோடு கை கோர்க்கலாம். அது நடக்கக்கூடிய பட்சத்தில் அமெரிக்காவால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் சுதந்திரமாக செயல்படுறதுல கண்டிப்பாக சிக்கல் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் ஈரானும் சவுதி அரேபியாவும் மற்ற இஸ்லாமிய நாடுகளுடைய ஒத்துழைப்பில் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். இதனால் ஈரான், சவுதி அரேபியாவோட இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது
அமெரிக்காவுக்கு ஒரு சிக்கலான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள். அடுத்ததாக இலங்கையும் பாகிஸ்தானும் சேர்ந்து இலங்கையோட திரிகோணமலை கடற்பகுதியில் வந்து ஒரு நேவி எக்ஸசைஸை வந்து மேற்கொள்வதற்கான ஒரு திட்டத்தை போட்டிருந்தாங்க. அதற்கான நடவடிக்கைகளிலும் 2 நாடுகளும் இணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதனால் கொழும்பில் இருக்கக்கூடிய இந்திய உயரதிகாரிகள் இலங்கை அரசுக்கிட்ட இது தொடர்பாக அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பயிற்சியை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் இந்தியாவுக்கு வந்து அச்சுறுத்தல் கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறது சொன்னதுக்கு அப்புறமா இலங்கை வந்து அதை கைவிட்டுட்டாங்க. சமீபத்தில் கூட பிரதமர் மோடி இலங்கைக்கு போயிட்டு வந்திருக்காரு. இலங்கை இந்தியா இடையே பாதுகாப்பு ரீதியிலான சில ஒப்பந்தங்கள் கூட கையெழுத்துமாகி இருக்கு. ஆக இந்த நேரத்தில் பாகிஸ்தான் வந்து திரிகோணமலை பகுதியில் வந்து அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் அப்படின்னு நம்ம இந்தியா வெளிப்படுத்தின அந்த அதிருப்தியின் காரணமாக இலங்கை இந்தியாவுக்காக அந்த திட்டமிட்ட இராணுவ பயிற்சியை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இது பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.